Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாயிரா ஆஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். சண்டே இஃப்தாருக்கு வெளியே போயிருந்தோம். எங்க போயிருந்தோம் அப்படின்றத vlogல சொல்றேன். இன்னைக்கு சஹருக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா தேங்காய் பால் நெய் சோறு செஞ்சிருந்தேன். பிரியாணி ரைஸ்லயோ பாஸ்மதி ரைஸ்லயோ செய்யல, நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதுல தான் செஞ்சிருந்தேன். குக்கர்ல தான் செஞ்சிருந்தேன். நல்ல உதிரியா பொல பொலன்னு சூப்பரா இருந்துச்சு. கூடவே சிக்கன் குழம்பு செஞ்சிருந்தேன். கலர் எதுவும் மாறக்கூடாதுன்றதுக்காக தக்காளி போடாம மசாலா அதிகமா எதுவும் போடாம அந்த ஒயிட் கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குழம்பு செஞ்சிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. கூடவே கொஞ்சம் ரைத்தா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாழைப்பழம். அதோட சஹர் முடிஞ்சுது. சுஹருக்கு காரமே இல்லாத மாதிரி தான் சமைச்சு கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு சண்டே, ஸோ இஃப்தாருக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு அகெயின் நெய்வேலி பார்க் தான் போகிறோம். திரும்பவும் அதே பார்க் அப்படின்னு கேட்டால் அந்த பார்க் கிடையாது. இன்னைக்கு வந்து நேரு பார்க் போகிறோம். 8 பிளாக்ல இருக்கக்கூடிய நேரு பார்க் இது. போன தடவை நெய்வேலி கோல்டன் ஜூப்ளி பார்க் போயிருந்தப்ப நெய்வேலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெய்வேலியில் எந்த பிளாக்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து பிறந்தது நெய்வேலி தான், ஸ்கூல் படித்தது நெய்வேலி தான். இன்னைக்கு நாம போகிற இந்த நேரு பார்க்லையுமே வெளியில் ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க. ஆனால் எதுவுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து சிபிஎஸ்ல இந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருக்கு இல்லையா, இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். நீங்கள் அடிக்கடி நெய்வேலி போறீங்களே, நெய்வேலி உங்களுக்கு பக்கமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. நெய்வேலி வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் டு நெய்வேலி வந்து ஒரு ½ hour டிஸ்டன்ஸ் தான். ஸோ அடிக்கடி இங்கே தான் போவோம். அது மட்டும் இல்லாமல் விருதாச்சலம்ல எங்கேயுமே வந்து போய் பார்க்குற மாதிரி சுற்றி பார்க்குற மாதிரி எந்த இடமுமே கிடையாது. ஸோ அடிக்கடி வந்து நெய்வேலி தான் வருவோம். லாஸ்ட் வீக் போட்டிருந்த கோல்டன் ஜூப்ளி பார்க் வந்து பிளே ஏரியா தனியாக, ஆப்போசிட் சைடில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வாக் பண்ணுறதுக்கு தனி இடமா அமைச்சிருப்பாங்க. பட் அது பார்க் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இந்த நேரு பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படியே நீட்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பார்க் வந்து நல்லா க்ரீனிஷாக இன்னும் நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறனாலே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி லைட்டாக காஞ்சி போய் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நோன்பு திறக்கிற மாதிரி, ஆளுங்க கூட்டம் அதிகமாக இல்லாத மாதிரி ஒரு இடமா தேடிட்டு இருக்கேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சிருச்சு. ஸோ உட்காந்து மற்ற பொருளெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த புல்லெல்லாம் நல்லா தண்ணி விட்டு க்ரீனிஷாக இருக்கும். ஆனால் இப்போ நல்லா காஞ்சி போன மாதிரி வரும்போதே இந்த மாதிரி பெரிய பிளேட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி சமோசா வாங்கியிருக்கேன். சமோசா வந்து 10 ரூபாய் தான், ஆனால் நல்லா பெருசாக இருக்கும். அடுத்தது அந்த கடையில் நிறைய சேல் ஆகிற கீரை வடை, இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் 2 வாங்கியிருந்தேன். அடுத்து ஒரு ஸ்வீட் வடை, ஒரு கஜடா வாங்கியிருந்தோம். டீ கடை கஜடா அந்த கடையில் எப்போதுமே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் வடை வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. அடுத்து 2 ஸ்வீட் போலி வாங்கியிருக்கேன். இது என் பசங்க கேட்டனால வாங்கியிருக்கேன். ஸ்வீட் போலி வந்து பேர் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் வந்து ஒப்பட் சொல்லுவாங்க. அடுத்து பார்க் வெளியில் நல்லா சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இந்த பக்கோடாவோட கலரை பாருங்களேன். மாவில் கலர் போடுறதுக்கு பதிலாக கலர் பவுடரில் மாவு போட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு. வீட்டிலேருந்து வரும்போதே பேரிச்சம்பழம் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ 2 பேரிச்சம்பழம் இது கூட வச்சிருக்கேன். ரூ அப்சா சிரப்பில் லெமன் போட்டு வரும்போதே பாட்டிலில் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதையும் வச்சிருக்கேன். அடுத்து நோம்பு கஞ்சி இல்லாமல் எப்படி, ஸோ பாட்டிலில் நோம்பு கஞ்சியும் ஊற்றி எடுத்துட்டு வந்துட்டேன். கூடவே வாட்டர் பாட்டிலும் வச்சிருக்கேன். தாத்தா வீட்டிலேருந்து பலாசொலை வந்துச்சு. ஸோ அது கூடவே 2 பலாசொலையும் வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு இஃப்தாருக்கு இதெல்லாம் தான் வச்சிருக்கேன். ஃப்ரை ஐட்டம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அன்ஹெல்தியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இஃப்தார் டைமுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஸோ துவா செஞ்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹரிபரியாக லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா துவா செய்யறதுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் துவா செய்யறது ரொம்ப முக்கியம். அந்த டைமில் துவா செய்யறது இறைவன் இடத்துல ஏற்கக்கூடியதாக இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் துவா செஞ்சுட்டு இஃப்தார் டைம் வந்ததுமே நோன்பு திறந்துட்டு அங்கேயே தொழுதுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பசங்களோட பார்க்கில் விளையாடிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதோட இந்த vlog முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.